கருதாம மூட்டை வச்சிருக்கிறவங்க கூட இவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க சொல்ல முடியாது. என்னோட பேரு பிரபாகர். நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல கெஸ்ட் லெக்சரா வேலை பார்க்கிறேன். என் கூட படிச்ச பல பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. ஆனா எனக்கு அங்க போக ஆசை இல்லை, விருப்பமும் இல்லை. கோயிலுக்கு வர மாட்டேன், கோயிலுக்கு வந்திருக்கிற என்னையா பண்றது? என் குறைய இந்த ஆண்டவங்கட்டையாவது சொல்லலான்ட்டு வந்து உட்காந்துக்கிறையா. என் பையனை பற்றிதான் வேற என்ன எனக்கு கவலை. நானே சோறாக்கி, நானே குழம்பு வச்சு, நானே எல்லா வேலையும் செய்யறதுன்னா அவர் ஆடு மாடெல்லாம் கட்டி கிடக்குது. அவனை காலேஜ் அனுப்பிவிட்டு இப்போதான் சொப்பான்னு சொன்னேன்னு உட்காந்து. சரி, உன் பையன் காலேஜ் படிப்பு தான் முடிஞ்சிருச்சுல்ல? ஆமா. அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணுன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உன் கடமையை முடிஞ்சிடும், உன் தலைபாரமும் குறைஞ்சிடும்ல. சரி, ஒண்ணு பண்ண, உன் பையனை ஃபாரினுக்கு அனுப்பிடு. ஃபாரினுக்கு அனுப்பிட்டீங்கன்னா உன் பையன் நல்லா வருவான், அவன் எதிர்காலமும் நல்லா இருக்கான். ஐயா, இந்த பாவம் இருக்கிறதே ஒருத்தன் தான். நீ பாரு, இந்த காடு கரையெல்லாம் யாரையா பாப்பா? அப்ப காட்டையும் ஓட்டையும் பார்த்துக்கிட்டு இருந்தா பையனுக்கு கல்யாணம் நடந்துருமா? அவனை ஃபாரின் அனுப்புறதுக்கு வழி பண்ண ஒன்னும் இல்ல. நம்ம மேட்டுக்காட்டு வேலை பாருக்கல, அவன் பையன் போய் ஃபாரின்ல கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்தாயா. பார்த்தா காக்கா மாதிரி இருக்கிறான்.
அவன் பையனுக்கு 150 பவுனு ஐயோ 150 பவுனு நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, காரும் சேர்த்தி தராங்க. காரும் ஐயா கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்ததுனாலதான் இந்த வேலை நடக்குது. அவன்கிட்ட நைஸா பேசி ஃபாரின் அனுப்புறதுக்கு பாரு. அவன் ஃபாரின் போயிட்டு வந்தானா கை நிறைய சம்பாதிச்சிடுவான். இந்த மாதிரி 10 மடங்கு காசாகும். பொண்ணு தானா தேடி வரும். இந்த காலத்து பசங்கள்லாம் ஆகாசத்துல பறந்தாதாண்டா அசலூர்லயும் உள்ளூர்லயும் பொண்ணு போட்டி போட்டு தருவாங்க. அப்பாவை தன்னந்தனியா தவிக்க விட்டுட்டு வேலியெல்லா காட்டாங்க. வெளிநாட்டு பயணம் என்னால போக முடியாது. காலை நேர காற்று உனை காண வீசுவே சிறு பூக்கள் கண் பார்வை மலருதே அன்பே என் உயிரே என்னை ஏற்றுக்கொள்ளடி நினைவே என் கனவே ஏற்றுக்கொள்ளடி காலை நேர காற்று உனை காண வீசுவே சிறு பூக்கள் கண் பார்வை மலருதே. ஆகாயம் தாண்டி பறக்கிற எல்லோரும் சந்தோஷமா பறக்கிறது இல்லை. மறக்க முடியாத பல நினைவுகளோடு தான் பறக்கிறோம். இந்த பயணம் என் அப்பாவுக்காக மட்டுமே. எல்லாம் பொண்ணு கேட்க போனா ஃபாரின் கார் இருக்குதா, ஏசி இருக்குதா, பங்களா இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதான்னு கேட்குறானுங்க மாமா. பாரு நம்ம மேட்டாங்காட்டு வேலை இருக்கிறான்ல, அவன் பையன் ஃபாரின் போய் கை நிறைய சம்பாதிச்சு இன்னைக்கு 150 பவுனாமா, காராமா, பங்களாவா. இப்ப நல்ல குடும்பமா, நல்ல பையனா அப்படின்னு யாரு மாமா பாக்குறா?